பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ். ஒரு சின்ன சயின்டிஸ்ட் வந்து டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவரோட முயற்சி எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருது. ஸோ ஒரு நாள் அவர் வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கப்ப அவர் கைக்கு வந்து ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர் என்னென்னு எடுத்து பார்க்குறப்ப இந்த டைம் ட்ராவல் மிஷினை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் வந்து அந்த பேப்பரில் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டைம் ட்ராவல் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த டைம் ட்ராவல் மிஷினை வந்து யூஸ் பண்ணி அவரோட பாஸ்ட்டுக்கு போய் அவரோட யங்கர் செல்ஃப்கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் எங்கேருந்து வந்தது, அந்த ப்ளூ பிரிண்ட்டை யார் ஃபஸ்ட்டு உருவாக்குனா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லை அப்படின்னா அவங்க டைம் மிஷினை உருவாக்கியிருக்கவே முடியாது. அந்த டைம் மிஷினை உருவாக்கலை அப்படின்னா அவங்க பாஸ்ட்டுக்கு போய் அந்த ப்ளூ பிரிண்ட்டே கொடுத்துருக்க முடியாது. ஸோ இதோட ஆரம்பம் எது அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதிலே இல்லை. இதை தான் வந்து பூட்ஸ்ட்ராப் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தோணியிருக்கா? வாட் எவர் அது வந்து உங்களோட கோலாக இருக்கட்டும், உங்களோட டிசைர் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது முன்னாடியிருந்தே தோணிட்டு இருந்து அது ஃப்யூச்சரில் நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.